மட்டன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம்னா குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம மட்டனை வந்து நல்லா மசாலா அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறோம். மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ஹாஃப் தக்காளி, ஹாஃப் வெங்காயம், ஒரே ஒரு சில்லி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. எங்களுக்கு கொஞ்சம் காரம் போதுன்றதுனால எல்லாமே கம்மியாக போட்டிருக்கோம். ஒரு 5 விசில் வந்தால் போதும், மட்டன் வெந்துடும். மட்டனை வேக வச்சுட்டு சைட்லேயே வந்து இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு பெரிய தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு டெஸ்டிங்கை போட்டுட்டு குழம்பு இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, வாசனை பொருளாக சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வேக வச்சா முடிஞ்சது நம்மளோட மட்டன் குழம்பு. சூப்பராக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான். அம்மாவும் சால்வியும் ருசித்து அந்த நல்லியை சாப்பிட்டாங்க பாருங்கள். அது அப்படியே முழுசாக உடஞ்சி வந்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் என்ன ஒரு சேட்டை பண்ணி சாப்பிட்றாங்க அதை. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்லி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.